வணக்கம். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரு அப்படின்னா, கடவுள்னா யாரு? கடவுள்னா என்ன? எங்கே இருப்பாரு? எப்படி இருப்பாரு? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு தோணும். அத நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட யாராவது வந்து கடவுள்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, கடவுள பத்தின என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கடவுள்னு நான் எத நம்பிக்கிட்டு இருக்கேன், கடவுள்னு நான் எத சொல்றேன் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இதே போயிட்டு ஒரு ரொம்ப பக்தி மயமா ஒரு வேலைய பார்க்குறோம். பக்தி மயமானா கடவுள் பக்தியில இல்ல. தான் பார்க்குற வேலைய ரொம்ப ஈடுபட்டு ஆர்வத்தோட பண்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு, கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் பார்க்குற வேலை தான் தனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர்ட்ட போயிட்டு, கடவுள்னா என்ன? சாமினா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில்ல இருக்க சிலைய காட்டி, இதுதான் கடவுள், இதுதான் சாமி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஒவ்வொரு விதமான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. கடவுள் இல்லன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இருக்குன்னு சொல்றவங்கள்ல நெறைய விதமான ஆட்கள் இருக்காங்க. என்கிட்ட கேட்டா நான் ஒண்ணு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஏன் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க உங்களுக்கான புரிதல சொல்லுவீங்க. ஏத்தீஸ்ட்ன்னு சொல்றவங்க வந்து அவங்க ஒரு வேற லிஸ்ட். அவங்க இதுல வரமாட்டாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப நாளா பதிலே கிடையாது. கடவுளுங்கிற ஒரு விஷயத்துக்கு சயின்ஸ் குடுத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னது? கடவுளுக்கு சயின்ஸ் குடுத்த ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம். இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவாகுறதுக்கு காரணமான ஒரு விஷயம். பேசிக்கா சயின்ஸ் குடுத்த ஒரு டெஃபினிஷன் இதுதான். இப்போ நம்ம இருக்கோம்னா, அது இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு விஷயம். இந்த பூமி இருக்கிறதுக்கு, இந்த பூமியில நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமான ஒரு விஷயம், நம்ம மனிஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதுக்கு பேரு தான் கடவுள். இதுதான் சயின்ஸ் வந்து சிம்பிளா குடுத்த ஒரு டெஃபினிஷன். என் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் வந்து டெய்லி கோயிலுக்கு போற ஒரு ஆள். அந்த கோயில்ல ஒரு சாமி, அதாவது ரொம்ப சின்னதா ஒரு இடத்துல தரையில மட்டும் இருக்கிற ஒரு சாமி. தனியா ஒரு சிலையெல்லாம் கிடையாதாம். தரையில மட்டும்தான் ஒரு சாமி, ஒரு உருவம் இருக்குமா என்னன்னு தெரியல. அதுதான் சாமி அப்படின்னு சொன்னான். போற வரவங்கலாம் சாமி கும்பிடும்போது அத மிதிச்சுட்டு தான் போவாங்க. ஆனா அத மிதிக்காதீங்க, மிதிக்காதீங்க நான் சொல்றப்ப யாருமே கேட்கல. நான் என்ன பண்ணேன் ஒரு நாளு, அத சுத்தி ஒரு 5, 6 பூவ எடுத்து இப்படி சுத்தி வளையமா வச்சேன். வச்சதுக்கு அப்புறமா அத பார்த்துட்டு போறவங்கலாம் அத சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அந்த இடத்துல எல்லாரும் பூ வச்சு, அதிலேயே விளக்கு போட ஆரம்பிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். இதுலேருந்து தெரியுது, சாமிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோமோ, அதுலேருந்து தான் இருக்கு. நார்மலா ஒரு தரையா இருந்தத, அவன் ஒரு நாள் பூ வச்சதுக்கு அப்புறமா அது சாமியா மாறிடுச்சு. அவன் அத்தன நாள் கத்துனப்போ, யாரும் மிதிக்காதீங்க இது சாமி அப்படின்னு சொன்னப்போ யாரும் அத கேட்கல. ஆனா, எப்போ ஒரு பூவ சுத்தி வச்சுட்டு அவன் போனானோ, அதுக்கப்புறமா அதுவும் சாமியா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்த, நம்ம முழுசா எதுவுமே புரிஞ்சுக்காம, இதனால தான் நம்ம இத சாமின்னு சொல்றோம். இதனால தான் இந்த கோயில்ல இருக்கிற சிலைய நம்ம சாமின்னு சொல்றோம். இதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாமின்னு சொல்றோங்கிறது புரியாம, இப்போ நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப சாமிய மாத்திக்கிட்டே இருக்கோம். நமக்கு இதுதான் சாமின்னு தெரியாத வரைக்கும் சாமிய நம்ம எப்படி மாத்துறதா இருந்தாலும் அது தப்பு கிடையாது. ஆனா, சாமிக்கு நம்ம நேர்த்திக்கடன் குடுத்து, தங்கத்துல காப்பு சாத்தி, தங்கத்துல கிரீடம் வச்சு, நல்லா பட்டு புடவ போட்டுவிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி, உண்டியல்ல 5000, 6000, 10,000 வரைக்கும் உண்டியல்ல போட்டுவிட்டு, சாமிக்கு அர்ச்சனைக்கு இவ்வளோ காசு குடுத்ததுக்கு அப்புறமா சாமி நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அதுக்கப்புறமா சாமி கும்பிட போனோம்னா, கடவுள்ன்னு வந்து நம்மகிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே! நம்ம எதுக்கு போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? சாமின்னு நம்ம சொல்ற எந்த ஒரு சாமியுமே வந்து, இதுவரைக்கும் நம்ம நேர்ல பார்த்து பேசல. மேபி உங்களோட ஒரு தாட்ல, உங்களோட ஒரு கனவுலயோ, இல்ல உங்களோட ஒரு நீங்க தனியா இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த சாமி வந்து உங்கள்ட்ட பேசியிருக்கலாம். பட் எந்த ஒரு சாமியுமே, "நீ இத என்ட்ட குடுத்தா தான் நான் உன்ட்ட சொல்லுவேன்னு" சொல்லியிருக்காது. நிச்சயமா சொல்லியிருக்காது. ஏன்னா, நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறது தான் சாமி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம குடுத்த ஒரு டெஃபினிஷனுக்கு நம்மளே போயிட்டு, "நீ இது நம்ம இத குடுத்தோம்னா சாமி நமக்கு நல்லது பண்ணும். நமக்கு சாமி நல்லது பண்ணுச்சு. அதனால நம்ம போய் இத சாமிக்கு குடுப்போம். அதுக்கப்புறமா நமக்கு சாமி இன்னும் நல்லது பண்ணும்." அப்படின்ட்டு காசு நெறையா இருக்கிறவன், காசு கம்மியா இருக்கிறவன் எல்லாருமே போயிட்டு தான்கிட்ட இருக்கிற அதிகபட்ச விஷயத்த சாமிகிட்டயே குடுத்துட்டு இருந்தான்னா, காசு இல்லாம இருக்கிற மனுஷன்லாம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான், சாமி அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறதுல இருக்க தப்பு. சாமிக்கு முக்கியத்துவம் குடுக்கலாம். கடவுளுக்கு முக்கியத்துவம் குடுக்கலாம். முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறமா, கடவுள் தான் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறமா, கடவுளுக்கு நம்ம குடுக்குற முக்கியத்துவம் ஏன் மனுஷனுக்கு மாட்டேங்குது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்குள்ள பார்த்தோம்னா, 5000 லிட்டர் பாலு, அந்த தண்ணி, இந்த தண்ணி, மஞ்சள் தண்ணி, குங்குமம் எல்லாத்தையும் கரைச்சு ஊத்தி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா உள்ள வந்து இருக்கிற பழத்த எல்லாம் போட்டு பெசஞ்சு,
இது பஞ்சாமிர்தத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளியில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் அப்படியே உட்காந்துருப்பான். இது நமக்கு தெரியாது, இதை நம்ம பார்க்க மாட்டோம். உள்ளே போயிட்டு சாமிக்கு 5000 லிட்டர் பாலில் நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்குறோன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெளியில் பசியோடு உட்காந்துருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டோ நமக்குள்ளே வராதப்போ சாமி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லாத ஒரு விஷயமா போகுது. நம்ம கொடுக்கலாம், சாமி அப்படிங்கிறது இல்லை, சாமியை கும்பிட்றது தப்பு அப்படின்னு நான் பேசி இந்த வீடியோ போடல. சாமிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்த டெஃபினிஷன் போக நம்ம தேவையில்லாத விஷயத்த ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சாமிக்கு 5000 லிட்டர் பாலில் அபிஷேகம் பண்ணால் தான் உனக்கு நல்லது பண்ணுவேன் அந்த சாமி சொல்லலை. சாமி நம்ம நல்லது பண்ணால் நல்லது பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நார்மல் தாட். நம்மளோட தாட்ஸும் நம்மளோட நல்ல எண்ணங்களும் தான் சாமி அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் அதை நம்பணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. பட் நான் சொல்ல வர்றது, சாமி அப்படிங்கிறதுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க போக 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 மனுஷனுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கோயிலில் பார்க்குறோம், உள்ளே இருக்கிற சாமிக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, சாமி தட்டில் 100, 200, 500 போடுறோம், உண்டியலில் 100 ரூபா போடுறோம், 200 ரூபா போடுறோம், நன்கொடையாக கொடுக்குறோம் கோயிலுக்கு. இவ்வளோ விஷயம் பண்ணுற நாம் வெளியில் இருக்கிற ஒரு 1-2 பேர் இல்லை 4-5 பேர் அவங்களுக்கு கொடுக்குற காசில் எவ்வளோ கொடுப்போம்? ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுப்போமா? அதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் சாமிக்கு எவ்வளோவா இருந்தாலும் அதை பண்ணலாம். கோயிலுக்குள்ளே இவ்வளவு பண்ணுற மனசு கோயிலுக்கு வெளியில் கொஞ்சம் கூட பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது. ஏன்? இப்போ நான் சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை. சாமி இருக்குங்கிறத யார் சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருந்து தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். நம்ம நல்லது பண்ணோன்னா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோன்னா கெட்டது நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. அப்படி இருக்கப்போ நம்மக்கிட்ட இதை பண்ணு அப்படின்னு கேட்காத ஒரு சாமிக்கிட்ட நம்ம எக்கச்சக்கமாக நம்ம சக்திக்கு மீறி நம்ம இருக்கிற காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளில கஷ்டம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்குற ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. இப்போ உடனே காசு கொடுத்தோன்னா அந்த காசு செலவு பண்ண அவங்க தப்பான வழியில் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு நமக்கு நாமே சொல்லிப்போம். ஆனால் அதை சாப்பாடாக வாங்கி கொடுத்துருக்கலாம். நம்ம காசு கொடுக்காம சாப்பாடாக வாங்கி கொடுத்துருந்தோம்னா அது நல்லா தான் இருந்திருக்கும். அவருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், உள்ளே இருக்கிற சாமிக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். யாருக்கு தெரியும்? சாமி கேட்காதப்போ காசு கொடுக்குற நம்ம போய் வெளில இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து மேபி அந்த சாமி சந்தோஷமாக இருந்துருந்துச்சுன்னா, இத்தனை நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தானே, நம்மளோட சொந்த நம்பிக்கையை தான் ஃபாலோ பண்ணி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுலேயே நீங்களும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வெளில கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா, வெளில கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணால் சாமி சந்தோஷமாக இருக்கும், சாமி நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களோட லிஸ்ட்டில். உங்களோட சாமி அப்படின்னா இதுதான், சாமிக்கு இதை பண்ணால் தான் சாமி நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல உங்ககிட்ட. அந்த லிஸ்ட்டில் கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணால் சாமி சந்தோஷப்பட்டு நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடவுளுக்கு கோடி புண்ணியமாக போகும், உங்களுக்கும் சேர்த்து. வேணும்னா நம்ம எப்படி ஆரம்பிச்சுக்கலாமே, எல்லாருக்கும் இதுதான் சாமி இதுதான் சாமி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிற மாதிரி நானும் ஒரு கொள்கை ஒன்று ஆரம்பித்து இதுதான் சாமின்னு நான் சொல்கிறது என்னென்னா, கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணுறவன் தான் சாமி, அவ்வளோதான். இப்போதைக்கு இதுக்கு அப்புறமா சாமின்னு என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, கஷ்டப்படுறவனுக்கு அவன் உதவி பண்ணுறானோ அவன் தான் சாமின்னு என்னோடய கொள்கை இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் சாமி இதுதான்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணால், இதை மாதிரி ஃபாலோ பண்ண வர்றவங்களாவது அட்லீஸ்ட் கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணிவிட்டு, கடவுள் நம்மக்கிட்ட எதுவும் கேட்கலை, நம்ம அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணால் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சாமி சாமி சாமின்னு சாமிக்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற பொருள்லாம் வேறு வேறு இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள். அதைத்தான் நம்ம தூக்கி கொண்டு போயிட்டு சாமிக்கு இதை பண்ணணும், சாமிக்கு அதை பண்ணணும், சாமி நமக்கு நல்லது பண்ணணும்னா இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே நல்லதாக நடக்கும். அதுதான் கடவுள்.